உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம வேலைவாய்ப்பு பதிவில் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் சென்னையில் உள்ள வடபழனி கோயிலில் உள்ள வேக்கன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேக்கன்சிக்கு தேர்வு கிடையாது, சம்பளம் 25,000 சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்து சமய அறநிலைத்துறைக்கு பார்த்தப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் வடபழனி சென்னை. ஸோ இங்கே இருந்தாங்க வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ வேலைவாய்ப்போட நாக்காயன் கொடுத்துருக்காங்க 244/2025/E2. ஸோ என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 8/9 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்னை வடபழனி அருள்மிகு வடபழனி கோவிலில் புதுசாக உருவாக உள்ள ஓதுவார் பயிற்சி பள்ளிக்கு கீழ்கண்ட நபர்கள் செலெக்ஷன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று தேவார ஆசிரியர், இன்னொன்று இசை ஆசிரியர், இன்னொன்று தமிழ் ஆசிரியர். இந்த 3க்கு உண்டான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா தேவார ஆசிரியருக்கு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய ஏதோ ஒரு நிறுவனத்தில் 3 ஆண்டு பன்னிரு திருமுறை பாடப்படிப்பை முடித்தவங்க இருக்க வேண்டும். ஸோ அதுக்கான சான்றிதழையும் பெற்றிருக்கணும். அதே மாதிரி இசை ஆசிரியர் பார்த்திங்க அப்படின்னா 3 வருட பட்டய படிப்பு பெற்றிருக்கணும் அல்லது இசையில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதே தமிழ் ஆசிரியருக்கு பார்த்திங்க அப்படின்னா யூஜி, அதாவது இளங்கலையில் தமிழ் பட்டமும் அதே இது இளங்கலை கல்வியல் பட்டம் பிஎட்டும் முடித்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மேற்கண்ட பணியிடத்துக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா இணையதள முகவரி www.hrce.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா www.vadabalaniandawar.hrce.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி நம்ம அட்ரஸுக்கு அனுப்பணும். ஸோ நம்ம எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும்னு பார்த்தீங்க அப்படின்னா துணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர், அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் வடபழனி சென்னை அப்படிங்கிற அட்ரஸுக்கு தான் நம்ம அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஜாப்புக்கு உண்டான அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷனில் மேலே டைட்டில் இருக்கும், அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் வடபழனி சென்னைன்னு இருக்கும். ஸோ இதில் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரில் நம்ம என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறோமோ அதை நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பெயர் கொடுத்துருக்காங்க, தந்தை அல்லது கணவர் பெயர் கொடுத்துக்கணும், பிறந்த தேதி, பாலினம், நிரந்தர முகவரி, அடுத்து 12 இலக்க ஆதார் அட்டை நம்பர் கேட்டிருக்காங்க. அப்புறம் செல்ஃபோன் நம்பர், மின்னஞ்சல் முகவரி டைப் பண்ணணும், என்ன மதமோ மதம் கிளிக் பண்ண அதுக்கான சான்றிதழை இணைக்கப்பட வேண்டும். அதே மாதிரி ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 18 வயசு முடிச்சிருக்கணும், மேக்ஸிமம் 45 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதிக்கான சான்றிதழோட நகல் நம்ம இணைக்கப்படணும். வேறு எதுவும் தகுதிகள் இருந்ததுன்னா அதோட சான்றிதழ் நம்ம இணைக்கணும். ஸோ அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்கிட்ட இருந்து 1/8/2005 பிறகு நன்னடத்தை சான்றும் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இருந்துச்சு அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய சமய அறநிலைத்துறையில் வேலை பார்க்குறவங்கள இருந்தாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய பேர், நம்முடைய அப்பா பேர், இந்த இதை ஃபில் பண்ணிவிட்டு நான் ஃபில் பண்ணிருக்கக்கூடிய அத்தனை தகவலும் உண்மை என்பதும் உண்மைக்கு புறமானதாக இருந்தால் என் மீது துறை ரீதியாக நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. இதையும் நாம் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கையொப்பம் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய கையொப்பம் ப்ளஸ் இடம், எந்த இடம், நாள் அப்படிங்கிறத நாம் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த ஃபில் பண்ணதுக்கப்புறமா நாம் அனுப்ப வேண்டிய முகவரி ஆல்ரெடி நம்ம அப்போ பார்த்தம்போது துணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர், அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் வடபழனி சென்னை. இந்த அட்ரஸுக்கு தான் நம்ம அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு